ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படுற டிஆர்பி, டிசிசிபி, எஸ்ஆர்பி அந்த எக்ஸாமுக்கான டிஃப்ரென்ஷியேஷன், அதுக்கான சேலரி டீட்டெயில்ஸ், நம்மளுக்கு எப்போ எக்ஸாம் வரும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 2023 ஜனவரி மாதம் தான் டிஆர்பி எக்ஸாம் வந்துச்சு. அப்படிங்கும்போது நமக்கு வந்து 2026 டிஆர்பி எக்ஸாமாக 2 வருஷம் ஆகும். முதல்ல நம்ம டிஆர்பி, டிசிபி, எஸ்ஆர்பினா என்ன டிஃபரன்ஷியல் பார்த்துடலாம். ஆக்சுவலாக டிஆர்பின்றது டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ. ஆக்சுவலாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம், நம்மளோட சின்ன சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வேளாண்மை சங்கம், அதாவது சொசைட்டிங்களாம். அதில் ஜாப் போகிறதுக்கு நடத்தக்கூடிய எக்ஸாம் வந்து டிஆர்பி எக்ஸாம். அடுத்து வந்து டிசிசிபி எக்ஸாம், டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க். இது வந்து ஒரு மாவட்டத்துலேயும் இந்த டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் தான் இவங்க வந்து கடன் கொடுப்பாங்க இந்த சொசைட்டிக்கு. அப்படிங்கும்போது இது லோயர் லெவல், இது வந்து மிடில் லெவல் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க். மூணாவது எஸ்ஆர்பி, ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போரா. இது வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்குது. இப்போ சென்னையில் இந்த கூட்டுறவு ஒன்றியம் இருக்குல்ல, ஒரு 3-4 பேங்க் இருக்குது. அதில் ஜாப் போகிறதுக்கு நடத்தக்கூடிய எக்ஸாம் வந்து ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போரா. இது வந்து நம்ம அடுத்த 2025 இயரில் எக்ஸப்ட் பண்ணலாம். நம்ம டிஆர்பி எக்ஸாம் இந்த வருஷம் தான் வந்துச்சு, ஜனவரி மாதம் கால் ஃபோர் பண்ணாங்க. அதில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் போயிருக்காங்க. அப்படிங்கும்போது இது 2026 வரும்னு சர்க்கிளில் சொல்லியிருக்காங்க. எஸ்ஆர்பி எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் வரும். நமக்கு வந்து இப்போ வரப்போகுது என்ன, டிசிசிபி எக்ஸாம். டிசிசிபி நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து எக்ஸப்ட் பண்ணுறது எப்போனா இந்த வருஷம் 2024 நவம்பர் டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எக்ஸாம் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் 2025 பிப்ரவரி மார்ச்சில் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ டிஆர்பி, டிசிபி, எஸ்ஆர்பி 3 எக்ஸாம் எந்தெந்த ஜாப்புக்கு போகக்கூடியது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க. இப்போ வந்து நமக்கு வந்து டிசிசிபி எக்ஸாமில் இப்போ அதில் வர போஸ்டிங், அதுக்கான சங்கத்தோட எந்த கிரேடில் இருக்குது அதை பற்றினதை பார்ப்போம். இப்போ குரூப் 4 டிஎன்பிசியில் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எது எடுத்தாலும், இப்போ குரூப் 4 எடுத்துட்டிங்கன்னா அதில் போஸ்டிங் போகிற ஜூனியர் ரெசிஸ்டன்ட் எல்லா ஜூனியர் ரெசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், விஏஓ எல்லாத்துக்கும் சேம் சேலரியாக இருக்கும். பட் வந்து அந்த கான்செப்ட் வந்து நம்மளோட கூட்டுறவு சங்கத்தில் அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா ஆக்சுவலாக இந்த இப்போ டிசிசிபி எக்ஸாம், இந்த பேங்க் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டில் ஏ கிரேடு கொடுத்துருப்பாங்க. இது வந்து 2 இல்லை 3 பேங்க் இருக்கும். அது டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டு பண்ணால் 35,600 ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பேசிக் பே இருக்கும். ரெண்டாவது இப்போ வந்து அது லோயர் லெவல், அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து தாலுக்கா இருக்குதுல்ல, அதில் வந்து அர்பன் பேங்க். அதில் ஜாப் போனால் பி கிரேட் அந்த பேங்க்கில் இருக்கும் 30,000. அதுக்கு சேலரி டீட்டெயில்ஸ் வந்து பேசிக் வந்து 30,000 இருக்கும். அதுக்கடுத்து லோயர் லெவல் தாலுக்கு அடுத்து ஒரு ஆக்சுவலாக ஒரு தாலுக்கு அடுத்த ஊரில் இருக்கிறதுக்கு 22,500 பேசிக் பே இருக்கும். அடுத்து ரூரல், இந்த ரூரல் சின்ன சின்ன கிராமங்களில் இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்க பேங்க், சொசைட்டிக்கு அடுத்த லெவலில் இருக்க பேங்க், இங்கே வந்து 16,600. ஆக்சுவலாக இந்த ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு, டி கிரேடு, இந்த 4 கிரேடு எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, இப்போ டி கிரேடுனா இந்த சங்கம் வந்து நஷ்டத்தில் போயிட்டதுனால ஆக்சுவலாக இதுக்கு சேலரிலாம் வந்து சங்கத்தோட லாபம் இருந்துச்சுன்னா அதோட வட்டி வச்சு தான் நம்மளுக்கு சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம சேலரி இவ்வளோ தான் கொடுக்கணும், இப்போ டி கிரேட் சங்கத்துக்கு 16,500 தான், ஏ கிரேட் சங்கத்துக்கு 35,500 தான் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணுறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏ கிரேட் சங்கத்துக்கு எம்ப்ளாயிக்கு இவ்வளோ தான் சேலரி கொடுக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு இயர்க்கு இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் பொறுத்து மாறும். நான் ஸ்டார்டிங் பேசிக் சொல்கிறேன். இப்போ வந்து ஏ கிரேட்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டில் இருக்கும். இப்போ சேலம்னா சேலத்தில் சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, அந்த வங்கியில் இருக்கவங்க வங்கி வந்து மோஸ்ட்லி லாபத்தில் தான் இருக்கும். இவங்க வந்து செகண்ட் ஸ்டேஜ் பி கிரேடு. இது வந்து கொஞ்சம் பாதி நஷ்டத்தில் போகும், பாதி லாபத்தில் போகும். இது வந்து ரூரல், இது வந்து முழுக்க நஷ்டத்தில் தான் போகும். அதனால் வந்து சேலரி டீட்டெயில்ஸ் இங்கே 16,500 கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நஷ்டமாக போச்சுன்னா நமக்கு வந்து சேலரி கிடைக்காத போகிறது கூட சான்ஸ் இருக்குது. இந்த 4 டைப் ஆஃப் கிரேடில் தான் நமக்கு இந்த டிசிசிபி எக்ஸாமில் வந்து எக்ஸாம் எழுதி போஸ்டிங் போடுறதுக்கு ஆகும். நாம் எய்ம் பண்ணுறது எல்லாமே ஏ கிரேடுக்கு உள்ள டிஸ்ட்ரிக்ட் பேங்க் தான் எய்ம் பண்ணணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே இருக்கும். ஆக்சுவலாக ஏ கிரேடு போனீங்கன்னா உங்களுக்கு சேலரி அதிகம், பட் வந்து ப்ரொமோஷன் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்காது. ஆனால் பி கிரேடு போனீங்கன்னா சேலரி 30,000, ஆனால் டக்குனு ப்ரொமோஷன் ஆகிடலாம். இப்போ சி கிரேடில் போனீங்கன்னா டக்குன்னு ஜாயினிங் ஒரு 1 இயர் 2 இயர் நீங்கள் வந்து செக்ரட்டரி ஆகிடலாம். அந்த லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக இது ரெண்டும் இப்போ இது வந்து பாதி லாபமும் பாதி நஷ்டமும் இயங்கக்கூடியது. இது முழுக்க நஷ்டத்தில் இயங்கக்கூடியது. நம்ம வந்து எக்ஸாமில் வந்து எப்படின்னா, இப்போ அரௌண்ட் 200 கொஸ்டினுக்கு 170+ எடுத்தால் நம்ம ஏ கிரேடுக்கு உள்ள பேங்க்கு நம்ம போயிடலாம். 150க்கு மேலே இருந்தாலே 150+ இருந்தாலே நம்ம வந்து ஏபி கிரேடில் வந்துடலாம்.
இன்கேஸ் நீங்கள் அது 150 கீழே இருந்து உங்களுக்கு வந்து ஜாப் அலகேட் ஆகிருந்தீங்கன்னா சி கிரேட் டி கிரேட் பேங்க் போனீங்கன்னா அதுவும் வந்து தமிழ் கூட்டுறவு நடத்தக்கூடிய வந்து பேங்க்கில் தான் நீங்கள் வேலைக்கு போவீங்க. பட் வந்து சேலரி ரேஞ்ச் கம்மி, நீங்கள் ப்ரொமோஷன் இருக்கும், பட் வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நோட்டிஃபிகேஷன் இந்த டீட்டெயிலாம் பார்த்தோம். அதுக்கு வந்து நம்ம அந்த 200 மார்க் என்னென்ன படிக்கணும், எந்தெந்த டாப்பிக்லேருந்து எத்தனை கொஸ்டின் வருதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக இதான் சிலபஸ் நீங்களாம் ஆல்ரெடி நான் டெலிகிராமில் பார்த்துருப்பீங்க, டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. முதல் சப்ஜெக்ட் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அதாவது கூட்டுறவு மேலாண்மை. இந்த பாடத்துலேருந்து 35 மதிப்பெண் வருது. ரெண்டாவது கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங், அதாவது கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியல் அப்படின்ற சிலபஸ்லேருந்து 35 மதிப்பெண் வருது. அடுத்து கூட்டுறவு கணக்கியல் கோஆப்ரேட்டிவ் அக்கௌண்டிங், அதுலேருந்து 20 மதிப்பெண். அடுத்து வந்து கம்ப்யூட்டர், இந்த பேசிக் கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், அதுலேருந்து 10 மார்க் வருது. ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிஎன்பிசி படிக்கிறது, அதுக்கு கீழே எழுதிருக்கு சொல்கிறேன், அதுலேருந்து 80 மதிப்பெண். அப்புறம் தமிழில் வந்து சும்மா கம்மியான சிலபஸ் தான் இருக்கும், அதுலேருந்து 20 மதிப்பெண். டோட்டலாக 200 மதிப்பெண். இதில் 200 மதிப்பெண்ணில் ஆக்சுவலாக இது மட்டும்தான் இதில் வந்து 100 மார்க். இது மட்டும் நம்ம வந்து இந்த டிசிஎம் புக்ஸை படித்து கவர் பண்ணி எடுக்க வேண்டிய மார்க். இது வந்து நம்ம ஜென்ரலாக 6 to 10th. இப்போ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் 80 மார்க் இருக்குது இல்லைங்களா? அந்த 80 மார்க் எப்படிலாம் டிஃபைனிங் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ஜென்ரல்ஸில் ஃபஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம், வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கத்துலேருந்து 20 மதிப்பெண்ணும், பாலிட்டி அதுலேருந்து 10 மார்க்கு, எக்கனாமிக்ஸ் அதுலேருந்து 10 கொஷினு, ஜியாகிரஃபி 10 கொஷினு, மேக்ஸ் 10 கொஷினு, அப்புறம் உயிரியல் 5 கொஷினு, இயற்பியல் 4 கொஷினு, வேதியியல் 3 கொஷினு, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 7 கொஷினு. இதை டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 80 கேள்வி வரும். இது வந்து ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி, அப்புறம் வந்து 2020 நடந்த டிசிசிபி எக்ஸாம் அனலைஸ் பண்ணி நான் வந்து ஆன்சர் கொஷின் அந்த டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதோட சப்ஜெக்ட்லாம் ஜென்ரல் ஸ்டடீஸ் 80 மார்க், அப்புறம் தமிழ் இந்த 20 மார்க். நான் உங்களை சிலபஸ் கூட நான் டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அதுக்கு கீழே நிறைய சப்ஜெக்ட் வரும். இப்போ இந்த கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இருக்குங்களா, அது வந்து இங்கே இருக்குது பாருங்களேன். செமஸ்டர் 1 இதில் வந்து நமக்கு வந்து செமஸ்டர் 1ல் 5 பாடம் இருக்குது. இதில் வந்து கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ற பாடம் வந்து 4வது பாடமாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த பாடத்தை நீங்கள் லைன் பை லைனாக தரவாக படிக்கணும். இதில் வந்து கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து கூட்டுறவு தணிக்கை, இது ரெண்டும் கம்பைன் பண்ணி வரும். இப்போ கூட்டுறவு மேலாண்மை, இப்போ அந்த செமஸ்டர் புக்கு இருக்குன்னு பாருங்களேன். கூட்டுறவு மேலாண்மை இங்கே இருக்குது. இந்த கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இது வந்து 35 மதிப்பெண். இங்கே பண்ணணும் டிசிஎம் புக்கில் வந்து 100 மதிப்பெண்லாம் 35 மார்க்கு இந்த சிங்கிள் புக்கிலேருந்தே வருது. அப்படிங்கும்போது இந்த புக்கில் இருக்க எத்தனை யூனிட் இருக்குது மொத்தம்? 8 to 10 யூனிட் இருக்குது. நீங்கள் அந்த 10 யூனிட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் தரவு பண்ணிங்கன்னா அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்ளிகபிள் பண்ணி இந்த புக்ஸை ஃபுல்லாக படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா வந்து கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கவர் ஆகிடும். அடுத்து கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியல் 2வது சிலபஸ். அது வந்து நம்ம வந்து 2வது செமஸ்டரில் கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியல் அப்படின்ற ஒரு புக் இருக்குது. அது 2nd செமஸ்டரில் தருவாங்க, அதுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்து கூட்டுறவு கணக்கியல் நிதி கணக்கியல் அக்கௌண்ட்ஸ் முதல் செமஸ்டரில் இருக்குது. அப்புறம் நீங்கள் இந்த ஆக்சுவலாக இந்த 3 தான் இருக்குது. இந்த மீதி இந்த கூட்டுறவு கருத்தியல், கூட்டுறவு சட்டம் இதெல்லாம் இல்லைன்னு பார்க்காதீங்க. இது எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுக்குள்ளே கம்பைன்ட் ஆகும். இது வந்து உங்கள் சிலபஸ் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நான் சிலபஸ் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை நீங்கள் பார்த்துங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துங்க, இந்த 8 சப்ஜெக்ட் தான் இருக்குது டிசிஎம் புக்கில். இந்த 8 சப்ஜெக்ட்டுக்கும் லைன் பை லைனாக படித்து அதுக்கப்புறம் இதில் இருக்க 5 மொத்தம் இந்த நான் இப்போ இது கூட இங்கே 2 பார்த்துருவீங்க. இந்த முதல்ல இருக்க 4 இந்த 100 மார்க் இருக்கிறது மட்டும் நீங்கள் கரெக்டாக சிலபஸை பார்த்து அந்த ஏதாவது டெஸ்ட் பேட்ச் நீங்கள் அனலைஸ் பண்ணி இந்த 1 மார்க் கூட நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஷார்ட்ஸில். அதெல்லாம் அப்ளை பண்ணலே கரெக்டாக நீங்கள் எடுத்துடலாம். அப்புறம் நீங்கள் ஹெச்டிசிஎம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டில் இது கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங், அப்புறம் நான் கிரெடிட் ஒரு 2-3 சப்ஜெக்ட் இனிஷியலாக ஆட் ஆகிருக்கு. நீங்கள் இங்கிலீஷ் வரும்னா நீங்கள் வந்து இந்த ஹெச்டிசிஎம் இந்த 2 செமஸ்டர் புக்கும் நாங்கள் எழுதியிருக்கேன். இந்த புக்கு நம்மள்கிட்ட எல்லா புக்கும் பிடிஎஃப் இருக்குது. நம்ம தமிழ் புக்கும் இருக்குது, இங்கிலீஷ் புக்கு எல்லா புக்கும் பிடிஎஃப் இருக்குது. இது வேணால் நான் வந்து டெலிகிராம்லேருந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இது இங்கிலீஷ் வரும், நீங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா படிக்க விரும்புகிறீங்கன்னா இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இந்த தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படுற எக்ஸாம் 200 மதிப்பெண் இது தான். இப்போ நீங்கள் இது ஃபுல்லாக படித்து டிஸ்பேச் அட்டன் பண்ணி இன்னும் வரப்போகிற 200க்கு 170 கேள்வி ரைட்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து A+ கிரேடில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டில் இருக்க கூட்டுறவு பேங்க்கே நீங்கள் வேலைக்கு போகலாம். ஸ்டார்டிங் இனிஷியல் பே இவ்வளோ தான் இருக்கும். பட் வந்து போக போக ப்ரமோஷன் நல்ல ஒரு லைஃப் செட்டில் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்கே 3000 பேர் எழுதுவாங்க. நீங்கள் டிஎன்பிசி வந்து 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் காம்படிஷன் பண்ணுவாங்க குரூப் 4 and 2க்கு. நீங்கள் 3000 பேர் தான் படிப்பாங்க. நீங்கள் எஃபெக்ட் போட்டு படிச்சிங்கன்னா உங்கள் நேட்டிவில் பக்கத்தில் இருக்க பேங்க்லேயோ சொசைட்டிலையோ நீங்கள் வேலை வாங்கிடலாம்.
ஓகே, அவ்வளோதாங்க. நீங்கள் பார்த்து கொஞ்சம் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக படிச்சுக்கோங்க. நீங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபுல்லாக இது பண்ணிடலாம். அப்புறம் டிசிஏ புக்ஸில் இருக்க ஒன்லைனர் 1 மார்க்ஸ்லாம் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் ப்ரீவியஸ் இயர் அப்லோட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மொத்தம் 50 புக்ஸை, நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸ்டடி பிளான், அப்புறம் சிலபஸில் இருந்த வே டு ஸ்டடி அப்படின்ற எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன். இன்னும் டைம் வந்து வித்தின் 4 to 5 months தான் இருக்குது. நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் கண்டிப்பாக கிராக் பண்ணிடலாம். நான் டெய்லியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். டெய்லியும் வீடியோ போடுறேன். டெய்லி எப்படி படிக்கணும், அப்புறம் வே டு ஸ்டடி, எந்தெந்த ஸ்கூல் புக்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் கவர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி உங்களுக்குலாம் நான் வந்து ப்ரீவியஸாக ஷோ பண்ணுறேன். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.